Good morning students, welcome to the Sheba group of school online class. Today also we have to continue the same lesson of periodical classification of elements. In previous class we have to learn about how to find out for the elements depending on that atomic number in periodical table. So அது மட்டும் இல்லாமல் atomic radius எப்படி நம்ம அதை find out பண்ணணும், electron negativity, affinity இது எல்லாமே நம்ம கான்செப்ட் ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ மெட்டல் கேட்டகரிஸ் how to bonded with another elements அப்படின்றது தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெட்டலர்ஜி அந்த கான்செப்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் அது எல்லாமே நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்குறோம். அண்ட் பிஃபோர் தட் வாட் இஸ் தட் மெட்டலர்ஜி, why we want to read that the categories அப்படின்னு பார்த்தீங்கன்னா metallurgy is a science of extracting metals from their ores. ஸோ நார்மலாக மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் மெட்டலாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த எர்த் க்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே என்னன்னு சொல்லுன்னா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கோல்டு நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ அது காம்பவுண்ட் ஸ்டேட்டில் கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் நம்ம கோல்டு அதை லைக்வைஸ் சில்வர் அலுமினியம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராக்டட் மெத்தடும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பியோர் மெட்டல் நம்ம அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஹவு டு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது தான் நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் செப்பரேஷன்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி என்ன மாதிரியான ஓர்ஸ் த மெஜாரிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ ஓர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு கம்பைன்ட் ஸ்டேட்டில் ஒரு மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸில் உங்களுக்கு கோல்டு செப்பரேட் பண்ணணும். ஸோ கோல்டுக்கு உண்டான ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்டில் கோல்டு அட்லீஸ்ட் ஒரு 80% ஆச்சு அதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரித்து எடுக்கிற அந்த பேஸஸை யூஸ் பண்ணி கோல்டை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும்னா எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு அது வந்துட்டு கெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி காம்பவுண்ட் ஸ்டேட்டில் கோல்டு வந்து 20% or 10% தான் இருக்குது. அப்போது நம்ம செப்பரேஷன்ஸ் மெத்தடுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்கனாமிக்கலாக அது வந்துட்டு நம்மளுக்கு யூசேஜாகவும் இருக்காது. ஏன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ நான் உங்களுக்கு கோல்டு பேசிஸில் சொல்கிறேன், நாட் ஒன்லி த கோல்டு, ஸோ ஆல் த மெட்டல்ஸ் ஹேவ் டு செப்பரேட் லைக்வைஸ். ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் எந்த காம்பவுண்டில் இருக்கோ அதுதான் அந்த காம்பவுண்டோடைய ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிஸில் எல்லா மெட்டல்ஸ்க்குமே ஓர்ஸ் தாதுக்கள் அப்படி சொல்லுவாங்க. தட் இஸ் ஓர்ஸ் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ஓர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஓர்ஸ்லேருந்து பியோர் மெட்டல்ஸை எப்படி செப்பரேட் பண்ணலாம் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மெத்தடில் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் த டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டியாக அதில் மெட்டல்ஸ் இருக்கணும். அண்ட் தட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் ஹைட்ராலிக் தட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன்ஸ் தட் இஸ் த பிரின்சிபல் த டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டி ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிஸ் ஆஃப் த ஓர்ஸ் அண்ட் கேங் இஸ் மெயின் பிரின்சிபல் பிஹைண்ட் தி மெத்தட். ஸோ என்ன கேட்டகரிஸாக எல்லா கேட்டகரிஸுமே ஒரே செப்பரேஷன்ஸ் மெத்தடுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது. சிலது வந்து எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் நீங்கள் கூட சொல்வீங்க கோல்டு பிளேட்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டிங் வந்துட்டு அனதர் மெட்டல்ஸ் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜபிள் கொடுத்து கரண்ட் பாஸ் பண்ணி உங்களுக்கு அதோடைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா மெட்டல்ஸுமே ஒரே மாதிரியான செப்பரேஷன்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகேபிள் ஆகாதுன்னு நான் இப்போ சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் செப்பரேஷன்ஸ் மெத்தட் இருக்குது. பிகாஸ் அதோடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு சிம்பிளஸ்ட் செப்பரேஷன்ஸ் மெத்தட் இருந்தாலே போதும், வி கேன் கெட் தட் த பியோர் மெட்டல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் மெத்தடில் உங்களுக்கு செப்பரேஷன்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸ் மெத்தட், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? This is magnetic separations. You can see the pictures for that rolling trap மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன உங்களுக்கு பியோர் மெட்டல்ஸாக உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இன்க்ளேட் பண்ணுறீங்க. இந்த சைக்கிள்ஸ் the வீல்ஸ் வந்துட்டு ரொட்டேஷன்ஸ் மெத்தடில் இருக்கும். ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக் பவர்ஸ்லேயும் இன்னொரு வீல் வந்து நான் மேக்னெட்டிக் பவர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் பவுடர் மெத்தட்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மெட்டல்ஸ்.
மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப ஒன்ஸ் இந்த வீல் கிட்ட வரும்பொழுது மேக்னெட்டிக் பவர் உள்ள மெட்டல்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல பவர்ஸோட இது வரைக்கும் வரும். ஜஸ்ட்டு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வரும்போது மட்டும்தான் மெட்டல்ஸ் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அது டைரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே உங்களுக்கு அந்த மெட்டல்ஸ்லேருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கலெக்டிங் டைரக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் பவர் உள்ளது இந்த சைட்லேயும் நான் மேக்னெட்டிக் பவர் உள்ளது இந்த சைட்லேயும் உங்களுக்கு கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் மெட்டாலிக் வீல் இங்கே இருக்கிறதுனால ஜஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறப்ப கண்டிப்பாக இங்கே என்ன ஆகாது, ஸ்டிக்கியாக இருக்காது. ஏன்னா இது மட்டும் தான் மேக்னெட்டிக் பவர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வரும்பொழுது அது என்னக்கும் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது மேக்னெட்டிக் உள்ளதையும் நான் மேக்னெட்டிக் உள்ளதும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ஸ் மெத்தடில் ஃப்ராத் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட், உங்களுக்கு பபிள்ஸ் வரும் இல்லையா, சோப் உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த நுரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பபிள்ஸ் தான் ஃப்ராத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ஸ் மெத்தட் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்ஃபைட், அதாவது ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ZnS. இந்த டைப் ஆஃப் ஒரு மெட்டல்ஸை நீங்கள் எப்படி செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ஸ் இந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட்டட் நீங்கள் மெட்டல்ஸை எடுத்துக்கிறீங்களோ அதை இன்லேட் பண்ணுங்கள். அதுலேருந்து பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணுங்கள். பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்க்குலேஷன்ஸ் ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காக லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் மேலே என்ன ஆகும்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃப்ராத் பபிள்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு அது மேலே வந்து நுரை மாதிரி அப்படியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நுரையை மட்டும் அந்த ஃப்ராத் மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதுலேருந்து பியோர் சப்ஸ்டன்ஸை உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு பியோர் சப்ஸ்டன்ஸ் எப்படி எடுக்கலாம் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில். இதுவே வந்து ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேங்காக அடியில் உங்களுக்கு செப்பரேட்டாக ஆகிடும். ஸோ லைட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே உங்களுக்கு செப்பரேட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பைன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப்ஸ் ஃபார் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். So this is that main thing for separations method. The one is magnetic separation and other one is froth flotation. So இந்த questions கூட examsல கேட்பாங்க. So அந்த diagram ஓட நீங்கள் explain பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, and you can see that the tabulations, the page number 113 for the oxide ores, carbonate ores and halide sulfide ores categoriesல உங்களுக்கு செப்பரேட் பண்ணி இருக்காங்க. ஸோ இதோட நேம் வித் கெமிக்கல் அந்த ஃபார்முலாவும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். ஸோ நேம் வந்துட்டு ஜென்ரல் நேம் மட்டும் இல்லாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்ஃபைட் ZnS, அதை வந்து ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமையும் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் சப்போஸ் ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ZnS அப்படின்றது சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் அக்யூரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த அக்யூரன்ஸான ஓர்ஸ் எந்த பிளேஸ்லலாம் கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 or 3 மட்டும் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். லைம்ஸ்டோன் வந்துட்டு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கூடலூர், திண்டுக்கல் இந்த மாதிரி பிளேஸில். ஜிப்சம் திருச்சி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில். டங்ஸ்டன் அப்படின்ற அந்த மெட்டல்ஸ் வந்து மதுரை, திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி பிளேஸஸில் நம்மளுக்கு மெஜாரிட்டி ஓர்ஸ் நான் சொன்ன மாதிரி பியோர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்காது. காம்பவுண்ட் ஸ்டேட்டில் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும்தானே கிடைக்கும். ஸோ அந்த பிளேஸஸ் உங்களுக்கு இண்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் மூவ் ஆன் டு திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போவோம். தட் இஸ் ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் அண்ட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்யூரி அண்டு கேலியம். மெர்க்யூரி அண்ட் கேலியம் ரூம் டெம்பரேச்சர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு சாலிட் ஸ்டேட்டில் இருக்காது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் லஸ்டர் மீன்ஸ் கிளிட்டர்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பளபளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, கிளிட்டர்ஸ், தட் இஸ் கால் லஸ்டர். அண்ட் ஹார்ட்னஸ், ஆப்வியஸ்லி உங்களுக்கு மெட்டல்ஸ் நார்மலாக ஹார்டாக தான் இருக்குது. அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், யூஸ்வலி மெட்டல்ஸ் possess high melting and boiling point. ஸோ மெட்டல்ஸை நம்ம லேஸில் ஹீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவே தேவை. அண்ட் டென்சிட்டி, த மெட்டல்ஸ் ஹேவ் த ஹை டென்சிட்டி அண்ட் டக்டிலிட்டினா ஃபீசிபிலிட்டி. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கம்பி வந்து இருக்குது அப்படின்னா உங்களால் வளைக்க முடியும், சின்னதாக தட்ட முடியும் கம்பி மாதிரி, அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா மெட்டல்ஸில் கண்டிப்பாக முடியும். தட் இஸ் கால்ட் டக்டிலிட்டி. malleability, that is also it's like that. For malleable can be beaten into thin sheet and without
கிராக்கிங். ஸோ உடையாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வளைக்க முடியும், தகடாவும் அடிக்க முடியும். ஓகே, தட் இஸ் malleability அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. தட் ஆல்சோ த மெட்டல்ஸ் கேட்டகரி. அண்ட் சாலிபிலிட்டி. யூஸ்வலி மெட்டல்ஸ் டு நாட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட். ஸோ லிக்விடில் உங்களுக்கு சால்வெண்ட் வந்துட்டு கரைக்க முடியாது, ரியாக்ட் வேணால் ஆகுமே தவிர கரையாது. ஸோ சாலிபிலிட்டி கண்டிப்பாக அது கண்டிப்பாக இல்லை மெட்டல்ஸில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். த வேலன்ஸ் எலக்ட்ரான். Atoms, metals usually 1, 2 or 3 electrons there outermost shell. நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் outermost shellனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் மினிமம் ஒரு எலக்ட்ரான் 2 or 3 எலக்ட்ரான்ஸ் பேசிஸில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. which one is yes metals. And atomicity. The number of molecules, the metals there, vapor, the state usually monoatomic. Atomic cities-ல பார்த்தீங்கன்னா எல்லாமே monoatomic categories-ல இருக்கும். not a diatomic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக். ஸோ பேசிக்கில் மட்டும்தான் அது ப்ளே ஆகும், ஆசிட்ஸ் கேட்டகரிஸில் வராது. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சோடியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே வரும். ஸோ பேஸ் கேட்டகரிஸில் தான் உங்களுக்கு இது ப்ளே ஆகும். அண்ட் தென் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு அது ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்குண்டான மெட்டலர்ஜி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அலுமினியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு நோ அபவுட் தட் அலுமினியம் ஓர்ஸ். த நேம் இஸ் பாக்சைட், கிரியோலைட் அண்ட் கார்டம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு Al2O3 தட் இஸ் ஆல்சோ கால்ட் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் Al. ஸோ அலுமினியம் கேட்டகரிஸில் நான் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் ஸ்டேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் மெஜாரிட்டி ஆஃப் அலுமினியம் எந்த கேட்டகரிஸில் இருக்குன்னா இந்த 3 கேட்டகரிஸில். அதனால தான் இதை வந்துட்டு ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய காம்பவுண்ட்ஸ் அலுமினியமோடு இருக்குது. பட் இந்த பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பவுண்டில் தான் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்குது. ஸோ இதுலேருந்து செப்பரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பர்சன்டேஜ் நிறைய அலுமினியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா, பேஸ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பேஸ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு உண்டானது வந்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும்தான் மார்க். ஸோ நீங்கள் டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஃபுல்லாக. ஸோ ஈக்குவேஷன் இஸ் அ மஸ்ட். Okay, and with explanations. Al2O3 that is alumina react with sodium hydroxide means sodium aluminum dioxides along with water molecules நம்மளுக்கு கிடைக்குது. and in this இது வந்து continuations process. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் sodium aluminum dioxide again have to react with water molecules means aluminum hydroxide ஆகும், சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் வரக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் உங்களுக்கு டீகம்போஸ் ஆகிட்டு Al2O3 அலுமினாவும் வாட்டர் மாலிகுலும் செப்பரேட்டாக கிடைக்கும். இது வந்து 1000 டிகிரி செல்சியஸில் தான் இது டீகம்போஸ் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா அலுமினா கிடைக்கிது ஃப்ரம் அலுமினா. ஸோ அலுமினாலேருந்து நம்ம பாக்சைட் கன்வர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் நேம் வந்துட்டு பேஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சேம் லெசனில் இனிமேல் வரக்கூடிய இந்த எலமெண்ட்ஸோடைய செப்பரேஷன்ஸ் மெத்தட் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே ரீட் அவுட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் ஆல் த கான்செப்ட் ஆஃப் டுடே வீடியோஸ் அண்ட் ஐ ஹோப் யூ follow that homeworks also as per the time. Thank you students.